அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால கண்ணியம் நிறைந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். 13 நோன்புகளையும் நோற்று முதல் ஜும்மாவையும் நாம் கடந்து 14வது நோன்பை வைக்க நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். 2வது ஜும்மாவை நாம் முடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலான் மாதத்தை நாம் எப்படியெல்லாம் வரவேற்க வேண்டும், இந்த ரமலான் மாதத்தில் நாம் எப்படியெல்லாம் அமல் செய்ய வேண்டும் என்ற சில குறிப்புகளை, சில கருத்துக்களை, சில ஹதீஸ்களை நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய சில அமல்களை, சதகாக்கள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், சஹாபாக்கள் எப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதையும், இந்த ரமலான் மாதத்துல இந்த 2வது 10ல் நடந்த ஒரு சில சம்பவங்களின் நினைவூட்டலையும் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் எப்படி சீசன்கள் இருக்கோ, இந்த நேரத்துல போய் இந்த பொருளை வாங்கினா விலை கம்மியா இருக்கும்பா, நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் என்ற விஷயங்கள் இந்த உலகத்துல எப்படி இருக்கோ, அது போலதான் இந்த நன்மைகளும் அமல்களும் இந்த நேரத்துல செஞ்சா, இந்த சீசன்ல செஞ்சா அதிகமான கூலி கிடைக்கும் என்ற வகையில தான் இந்த ரமலான் மாதம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம். இந்த ரமலான் மாதத்துல நம்ம அமல்கள் நன்மைகள் செஞ்சோம் அப்படின்னா பல மற்ற மாதங்களை விட இந்த மாதங்களில் அதிகமான மடங்கு, பல மடங்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரமலான் மாதம் நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலான் மாதங்கள்ல நம்ம எவ்வளவு குர்ஆன் ஓதுறோமோ அந்த அளவுக்கு, எவ்வளவு அமல்கள் செய்யறோமோ அந்த அளவுக்கு தர்மங்களும் அதிகமாக கொடுக்க வேண்டும். பிறருக்கு அன்பளிப்பாக, பிறருக்கு பாசத்தோட, மன நிறைவோட அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு அப்படின்னா, கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் இடத்துல இப்படி ஒரு பேரித்த மரம் இருக்கு, அந்த பேரித்த மரத்தை நீங்க எனக்கு அன்பளிப்பா பெற்று தருகிறீர்களா அப்படின்னு கேட்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எந்த மனிதத்தை அந்த பேரித்த மரம் இருக்குன்னு வந்த மனிதர் சொன்னாங்களோ அந்த மனிதரை பக்கத்துல கூப்பிட்டு வச்சு, இந்த மாதிரி அந்த மனிதர் உங்கள்கிட்ட பேரித்த மரம் கேட்கிறாங்க, அவங்களுக்கு அன்பளிப்பாக நீங்க இந்த பேரித்த மரத்தை கொடுத்துடுறீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன் மறுத்துடுறான், நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா நபி அவர்கள் அதை விட்டதாக கிடையாது, திரும்பவும் கேட்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க அந்த மனிதருக்கு நீங்க கொடுத்துருங்க, நீங்க அப்படி அந்த பேரித்த மரத்தை இந்த உலகத்துல நீங்க அந்த மனிதருக்கு கொடுத்தால், அன்பளிப்பாக கொடுத்தால், நாளைக்கு மறுமையில மதுரமான கனிகளை கொடுக்கக்கூடிய தோட்டத்தை நான் உங்களுக்கு பரிசாக பெற்று தருகிறேன், அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்கு கொடுக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த மனிதர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி அவர்களே வாக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அது கண்டிப்பாக பெற்றுத்தரதான் செய்வார்கள். ஒரு மரம் நமக்கு சொர்க்கத்துல கிடைக்குது என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நபி அவர்கள், ஒரு மரத்தை நீங்க இந்த உலகத்துல கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு தோட்டத்தையே பெற்று தருகிறேன் என்று கூறுகிறார்கள் என்றால் நபி அவர்கள் அதற்கு எவ்வளவு நன்மைகளை நமக்கு நிர்ணயித்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இப்படி அவங்க மறுத்ததெல்லாம், இந்த சம்பவங்கள் எல்லாம் முழுமையாக தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்துக்கு வராங்க. 2 பேர் பேசிட்டு இருந்தாங்களே, அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட இருந்த 100 பேரித்த மரம், அந்த மரத்தை கொடுத்துடுறாங்க. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட 100 பேரித்த மரம் இருக்கு, அந்த கொடுக்க மாட்டேன்னு ஒரு மனிதர் இருந்தாரு, ஒரு பேரித்த மரத்தை, அவங்கள்ட்ட போய் 100 பேரித்த மரத்தை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட உள்ள ஒரு பேரித்த மரத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய 100 பேரித்த மரத்தை கொடுத்துட்டேன், அதற்கு பதிலாக அவருடைய ஒரு பேரித்த மரத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ், இப்ப நான் அந்த ஒரு பேரித்த மரத்தை உங்களிடம் கேட்டு வந்தாரு அந்த மனிதருக்கு நான் அன்பளிப்பாக தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்தில் மதுரமான கனிகளை தரக்கூடிய பூந்தோட்டம் கிடைக்கட்டும் என்பதாக திரும்ப திரும்ப கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்பதை நம்மால் வரலாறுகளில் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் அன்பளிப்பாக கொடுப்பது, சதகாக்கள் தர்மங்கள் கொடுப்பது எவ்வளவு ஈடுபாடுடன் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து திருப்பி வர 100 ரூபாய்க்கு பதிலாக 1 ரூபாய் வாங்கினா ஏன் பைத்தியக்கார தனமான இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 100 பேரித்த மரத்தை கொடுத்து விட்டு ஒரு பேரித்த மரத்தை வாங்கிட்டு வந்தான்.
அவங்க நினைச்சிருக்கலாம் நமக்கு லாஸ் எவ்வளவு பெரிய லாஸ், எனக்கு நஷ்டம்ல ஆயிரும் அப்படின்னு நம்மள மாதிரி அவங்க நினைக்கல. எனக்கு இந்த உலகத்துல 100 பேருத்த மரம் போயிட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சொர்க்கத்துல எனக்கு ஒரு தோட்டத்தை வாங்கி தருவாங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் அன்றைக்கு சஹாபாக்கள் இருந்தார்கள். அதனால தான் 100 பேருத்த மரம் போனாலும் போயிட்டு போகுது என்பதாக சஹாபாக்கள் அதையும் விட்டு கொடுத்தார்கள், அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் இன்றைக்கு எப்படி தர்மம் கொடுக்கிறோம், எப்படி அன்பளிப்பாக பிற மக்களுக்கு இன்னைக்கு நாம் உதவி செய்யறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, எவர் ஒருவர் அல்லாஹ்வை வணங்குவதற்கு நேரம் ஒதுக்குகிறாரோ அவருக்காக அல்லாஹு தஆலா அவரிடம் இருக்கக்கூடிய வறுமையை நீக்குகின்றான், அவருடைய சுமையை நீக்குகின்றான், பணக்கார தன்மையை அல்லாஹு தஆலா அவருக்கு ஏற்படுத்துகிறான். ஆனால் யார் ஒருவர் அதற்கு மாறாக இறைவனை அல்லாஹு தஆலாவை வணங்குவதற்கு நேரம் இல்லை என்று கூறுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா அவரிடம் உள்ள வறுமையை நீக்க மாட்டான், அதற்கு மாறாக அவருக்கு வேலை சுமையை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். நம்ம சிந்தித்து பார்க்கணும் அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ரமலான் மாதத்திலும் கூட அமல்கள் செய்வதற்கு நேரம் இல்லை என்ற அசட்டையாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சுமையை கொடுக்கிறான் அப்படின்னா அந்த சுமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நம்மால் சற்று யூகித்து கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, நாம் அதிகமாக அல்லாஹு தஆலாவிற்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக, அதிகம் அதிகம் அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலான் மாதத்தை நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்னை நீங்க வணங்குங்க, என்னை தொழுது வணங்குனா உங்களுக்கு நான் வறுமையை நீக்கிறேன், உங்களுக்கு பணக்கார தன்மையை தர்றேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அல்லாஹு தஆலா 4 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 4 மனிதர்களை சொர்க்கம் விரும்புகிறது என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். குர்ஆன் ஓதுபவர், தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்பவர், பிற மக்களுக்கு சதகா தர்மம் கொடுப்பவர், ரமலானில் நோன்பு வைப்பவர். இந்த 4 நபர்களையும் சொர்க்கம் விரும்புகிறது என்பதாக கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய நோன்புகளையும் அந்த நோன்புகளில் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை மன்னித்து நம்முடைய நோன்புகளையும் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் நம்மையும் சொர்க்கம் விரும்பக்கூடியவர்களாக வல்லநாயன் அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தில நம்ம அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். முடிந்த அளவு ஒரு குர்ஆனாவை இந்த ரமலான் மாதத்தில் நான் முடிப்பேன் என்று நியத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க, எவர் ஒருவர் குர்ஆன் ஓதுகிறாரோ அவரை நாளை மறுமையில் அந்த குர்ஆன் அவருக்கு பரிந்துரை செய்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது முஸ்லிம்ல பதியப்பட்ட ஒரு ஹதீஸ். அப்படி இருக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாகவும் சதகா தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் வல்லநாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கல் புரிவானாக. அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, இந்த 2வது 10 நாட்களில் தான் மனித சமுதாயத்திற்கே மிகப்பெரிய அத்தாட்சியாக உள்ள, மனித சமுதாயத்திற்கே அதிகமாக மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்த இஸ்லாத்தின் முதல் போரான பத்ர் போர் இந்த 2வது 10 பிறை 17 தான் வெள்ளிக்கிழமை அன்றுதான் நடைபெற்றிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த பத்ர் போரை அல்லாஹ் தஆலா நமக்கு பல்வேறு விஷயங்களின் மூலமாக நமக்கு அத்தாட்சியாக வைத்திருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, பத்ர் போரை பற்றி வரக்கூடிய காணொளியில் நாம் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே நம்முடைய யூடியூப் சேனல் தொடர்ந்து நீங்க தொடர்போட இருங்க. ரமலான் மாதத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்முடைய காணொளிகள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வல்லநாயன் அல்லாஹ் இந்த காணொளியில் நாம் எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்புரிவானாக. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து பேசக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் தந்தல்புரிவானாக என்ற துஆவுடன் விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.